ஸோ ஸ்கோடா குஷாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் லிஃப்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி த கார் இஸ் ஹியர். 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது, மேனுவல் ஆப்ஷனும் இருக்குது. பட் 1.5 லிட்டர் வெறும் 7 ஸ்பீட் டிஎஸ்டி கேர் பாக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வாட்டி நிறைய ஃபீச்சர் அப்கிரேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் காரோட ரிமோட். லாக் அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீ வந்து இதுலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ஃபேஷியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு illuminated grill லைட்ஸ் இருக்குது இந்த வாட்டி. ஸோ புது grill கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கிறிஸ்டலின் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க முன்னர் இருந்த மாதிரியே. பட் இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து புதுசான ஒரு அப்கிரேட் இந்த வண்டியில். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் கொடுத்துறாங்க. கீழே வந்து பியானோ பிளாக் இன்செட்ஸ், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது இந்த வாட்டி. அண்ட் டோஹுக்காக ப்ராவிஷனும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஷியலில் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு லுக் இருக்குது இந்த வண்டியில். பிகாஸ் இந்த grill மாற்றினதால கொஞ்சம் ப்ரீமியம்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் இந்த வண்டியில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. மேலே வந்து பேனரோமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க. அண்ட் 2 ரூஃப் ரேட்ஸும் ஃபங்க்ஷனல் இந்த வண்டியில். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் அண்ட் 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் 1.5 லிட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்டி கேர் பாக்ஸ். கேஸ் நீங்கள் 1 லிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ப்ளஸ் 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ சிக்னேச்சர் வந்து மிட், கிளாசிக் வந்து பேஸ் வேரியன்ட், அண்ட் ப்ரெஸ்டீஜ் வந்து டாப் வேரியன்ட். இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் TSI டர்போ பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 147 பிஹெச்பி அண்ட் 250 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இட் இஸ் பேர்ட் வித் 7 ஸ்பீட் டிஎஸ்டி கேர் பாக்ஸ். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் டேம்பிங் கிடையாது. இன்ஜின் வந்து 1.5 லிட்டர் டர்போன்றதால நல்ல ரீஃபைண்டாகவே கொடுத்துருக்காங்க. கேபின் உள்ள இன்ஜின் நாய்ஸ் கிடையாது, ஒன்லி டர்போ சவுண்ட்ஸ் லைட்டாக கேட்கலாம். அண்ட் இது வந்து ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக யூஸ்வலாக முன்னாடி இருந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துட்றாங்க. அண்ட் வண்டியோட சைட் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 17 inch டுவெல் டோன் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. 205/55 R17 inch வீல்ஸ் கிடைக்குது. ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் பிரேக். அண்ட் மோர் ஓவர் ரியரில் ட்ரம் இருந்துச்சு போன வாட்டி, இந்த வாட்டியும் டிஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ கிரெட்டாக்கு ஒரு செம்மையான காம்படிஷனாக இருக்குது இந்த வண்டி. பட் ஏடாஸ் ஒன்று தான் கிடையாது. சைட்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்கோடா இன்சர்ட்ஸ் இருக்குது, பியானோ பிளாக் அண்ட் க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் இந்த மிரர் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள், கம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் வெல். அண்ட் டோர்ஸில் வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பட்டன் இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் கொடுத்துட்றாங்க. அண்ட் மேலே இருக்க ரூஃப் ரெயில் ஃபங்க்ஷனல் நான் சொன்ன மாதிரியே. பி பில்லர்ஸ் எல்லாம் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. விண்டோ கார்னெட் வந்து க்ரோமில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரீமியம்னஸ் என்ஹான்ஸ் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் மாண்டே கார்ல எடுத்தால் அதில் வந்து எல்லாம் பிளாக் கலர் தான் ஜாஸ்தி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து க்ரோம் இன்செட்ஸோடு இருக்குது. அண்ட் 50 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியோடு வருது. ஸோ இது வந்து எத்தனால் 20 சப்போர்ட் பண்ணும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தோன்னா தான் தெரியுது, இங்கே வந்து ஸ்கோடா illuminated லோகோ கொடுத்துட்றாங்க. அண்ட் டைனாமிக் சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இந்த வாட்டி. ஸோ பார்க்கவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ப்ரீமியம்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த வண்டியில் பேசிக்காக கொடுத்துட்றாங்க. அண்ட் 1.5 லிட்டர் TSI பேட்ஜிங் அண்ட் குஷாக் பேட்ஜிங்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் ரிவர்ஸ் வைப்பர் இருக்குது. அண்ட் ஹை ரியர் மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் வித் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸோ இந்த பூட் வந்து பார்த்தீங்கன்னா 385 liters ஆஃப் பூட் கெப்பாசிட்டி, 60/40 ஃபோல்டிங் சீட்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் கீழே வந்து ஸ்பேர் வீலும் கொடுத்துருக்காங்க, கம்ஸ் வித் அன் ஊஃபர் ஆல்சோ. ஸோ இந்த வீலோட சைஸ் வந்து 16 inch வீல்ஸ், 205/55 R16 inch வீல்ஸோடு வரும். அண்ட் சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 3 kg ஹூக்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் லைட்ஸ் இருக்கிறதெல்லாம் காமனான ஒரு ஃபீச்சர் தான். பூட் வைஸ் சொல்லணும்னா எதுவுமே மாறல இந்த வண்டியில். பட் வென் வி டாக் அபவுட் இன்டீரியர்ஸ், ஃபுல்லாக பெய்ஜ் ஸ்டோனுக்கு மாற்றிருக்காங்க. உள்ளே கேபினே பார்க்க செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த பூட் வந்து ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இதெல்லாம் முன்னாடி இந்த ஃபீச்சர்ஸ் தான். பட் எலக்ட்ரிக் டெயில்கேட் ஆப்ஷன்ஸ்லாம் இது கிடையாது. ஸோ ரியர் டோர் பார்த்தீங்கன்னா செம்ம வைட் ஓப்பனிங். இதில் வந்து ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ கண்ட்ரோல் அண்ட் லெதர் இன்சர்ட்ஸ் இருக்குது. ஃபுல் பெய்ஜ் ஸ்டோன் தான். இதெல்லாம் வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் கை டச் ஆகுமோ அங்கெல்லாம் வந்து சாஃப்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. நல்ல பெய்ஜ் ஸ்டோன்ஸ் இருக்கிற சீட்டிங் இருக்குது. 3 ப்ராப்பர் ஹெட் ரெஸ்ட் அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் கப் ஹோல்டர்ஸோடு வருது. அண்ட் 2 ஐசோஃபிக்ஸ் ஹெல்மெட், 3 ப்ராப்பர் சீட் பெல்ட். சேஃப்டிக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் தான், ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக், சைல்டு ஆஸ் வெல் அஸ் அடல்ட்டு. அண்ட் நம்ம உள்ளே உட்காந்து பார்த்தா ஃபுட் ரூம் வேறு லெவலில் இருக்குது. நீ ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸ்கூப்ட் அவுட் சீட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளி கிளவர் ஃபீச்சர்ஸ், மொபைல் பாக்கெட்ஸ் இருக்குது, மேக்சின் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் சென்டரில் 2 AC வென்ட், 2 C டைப் சார்ஜிங் சாக்கெட், மசாஜிங் சீட்ஸோடு வருது இந்த வாட்டி பின்னாடி. ஸோ வந்து பின்னாடி பேசஞ்சருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ மசாஜிங் சீட் இன்க்ளூட் பண்ணதால் செம்மையான ஒரு ஃபீச்சர் தான் இந்த வண்டியில். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அதே சேம் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்டேட்டோடு வந்திருக்கு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வாட்டி ஃபுல்லாக டிஜிட்டல் மாற்றிருக்காங்க. செம்ம சேஞ்சஸ் அது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனரோமிக் சன்ரூஃப் கொடுக்குறாங்க இந்த வாட்டி. அண்ட் ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது, பேக்கில் கிடையாது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹேண்டில்ஸ் அண்ட் ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏர்பேக்ஸ் பி பில்லரில் இருக்குது. சீட் பெல்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோ டிம்மிங் ஏர் வியூமும் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது.
ஸ்கூப்ட் அவுட் டிசைன் இருக்கிறதுனால நல்ல ஸ்பேஸிங்கும் இருக்குது கேபினிலும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பட்டனும் இருக்குது, அண்ட் அந்த பக்கமும் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பட்டன் கிடைக்கும். அண்ட் இன்டீரியர்ஸில் உங்களுக்கு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், 6-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வித் வென்டிலேஷன் ஆப்ஷன்ஸ். அண்ட் டோர்ஸில் வந்து டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு 1 touch up and down கிடைக்கும். மீதி எல்லாம் நார்மல் லாங் ப்ரெஸ் தான். எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவர்கேன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, சைல்ட் லாக் சிஸ்டம் அண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இன்டீரியர்ஸில் உங்களுக்கு ஸ்கோடா சவுண்டுன்னு ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிக்கெட் ஹோல்டர்ஸ் அங்கே இருக்குது. அண்ட் சன்வைசர்ஸில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டிக்கெட் ஹோல்டர்ஸ். அண்ட் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மிரர் கொடுக்குறாங்க. மேலே வந்து சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சன்பிளைண்ட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இது வந்து சன்ரூஃப் கண்ட்ரோல். லைட் கண்ட்ரோல்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ அது வந்து டோர்ஸ் ஆஃப் ஆன் அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 10.25 inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் சென்சர்ஸ் வரும். கேரை வந்து ரிவர்ஸில் போட்டால் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பீப் கொடுக்குது, ஏன்னா இக்னிஷன் ஆஃபில் இருக்கிறதுனால இந்த பீப் சவுண்ட்ஸ் எல்லாம் காமனாக வரும். வண்டி ஆன் பண்ணோன்னே இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்ப்பீங்க. ஃபுல்லாக வந்து டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கோடியாக்கில் பார்க்குற மாதிரியே இருக்குது, பிகாஸ் இட் இஸ் ஸோ ப்ரீமியம். அண்ட் அந்த பக்கம் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் இந்த பக்கம் வந்து ஃபியூல் கார்ட் சிஸ்டம். ஸோ டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வண்டி ஆனில் வச்சோன்னா இங்கே வந்து இண்டிகேஷன்லாம் காட்டுது. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணால் இதோட தட்டு சவுண்டே வேறு லெவலில் இருக்குது, டு பி ஹானஸ்ட். அண்ட் ஆட்டோமேட்டிக் லைட் செட்டப்ஸ்க்கெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து சின்ஸ் ரீஃபியூல் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டுது. அண்ட் இந்த செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பல விதமான விஷன்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் டிரைவிங் டேட்டா, வெஹிக்கல் ஸ்டேட்டஸ், டிபிஎம்எஸும் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஓவர் எல்லா ஃபீச்சரும் இன்க்ளூட் ஆகிட்டு வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் வருது. ஸோ நீங்கள் அதுக்கு வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ கனெக்ட் பண்ணிக்கணும். கோடால இந்த ஸ்க்ராலர்ஸ் எல்லாம் வந்து அதோட ப்ரீமியம்னஸ் தான் என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் இங்கே வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் உங்களுக்கு யூஸ்வலாக வர ஆப்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துடும், பட் இன்னும் ஸ்மூத்தராக இருக்கும். ஸோ நான் ரிவர்ஸ் கியர் போட்டேன்னா உங்களுக்கு அந்த பார்க்கிங் கேமரா அண்ட் 2 சென்சர்ஸ் ஆன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சென்சர்ஸ் இருக்குது, பார்க்கிங் கேமராவும் நல்லாயிருக்கு. டைனாமிக் கைட்லைன்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் இதை வந்து ட்ராக்ஷன் ஆன் அண்ட் ஆஃப் வந்து இந்த இடத்துல கொடுத்துறாங்க. ஸோ அதை ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ராக்ஷன் பட்டன்ஸ் இங்கே இருக்குது. கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் கண்ட்ரோல்ஸ் எங்கேயும் பண்ணிக்கலாம், as well as கீழேயும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் சேம் கைண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. ஸோ பார்க்கிங் பீப் வந்து அடிச்சுட்டே இருக்கேன், ஏன்னா பக்கத்தில் பின்னாடி வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது வண்டி. கனெக்ட் யுவர் கார் டு வைஃபை டிவைசஸ் அண்ட் ப்ளூடூத், அப்புறமா யூஎஸ்பி ஆப்ஷன்ஸ்லாம் காட்டுது. அண்ட் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். ஸோ ஸ்கோடா ஆப்பு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்கோடா ரிலேட்டடாக லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஆக்சஸ் ஆகிடும். அண்ட் கால்ஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்ட் பண்ணிட்டா எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் கூட வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியில் மோரோவர். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. செட்டிங்ஸில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. சிஸ்டம் கார் செட்டிங்ஸ் வைஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ டேஷ்போர்டில் சேஞ்சஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒன்று மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து சேமாக தான் ஃபீல் ஆகுது. அந்த டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லாம் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கோடாஸ் ஒன்று புதுசாக ஒரு பேட்ஜிங் ஆட் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல. ஸோ அது ஒரு புது பேட்ஜிங் ஆட் இருக்குது இந்த வண்டியில். அண்ட் மோர் ஓவர் க்ளவ் பாக்ஸ் வந்து கூலிங் ஃபங்க்ஷனோட வருது. இலிமினேட்டர் லைட்ஸ் கிடையாது. அண்ட் இந்த சீட்டும் வந்து வென்டிலேஷன் ஆப்ஷனோட வருது. அண்ட் 6-way எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள். இது முன்னாடியிலேருந்தே இந்த ஃபீச்சர் தான். மேனுவல் பார்க்கிங் பிரேக் அண்ட் 7-speed டிஎஸ்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குது. 12-volt சார்ஜிங் அடாப்டர், வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வருது. அண்ட் 2 C-type சார்ஜிங் சாக்கெட்ஸும் கொடுத்துட்றாங்க. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்கிறதுனால உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம்க்கு எந்த குறையும் கிடையாது. அண்ட் இந்த பக்கம் வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு ஏற்ற கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த பக்கம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துட்றாங்க. அண்ட் சொல்லப்போனால் கீழே வந்து உங்களுக்கு இலுமினேட்டர் லைட் இருக்குது, 2 பக்கமும் கொடுத்துட்றாங்க. அண்ட் யூஸ்வலாக 2 பெடல்ஸ் வந்து அலுமினியமில் உங்களுக்கு மாண்டே கார்லரில் கிடைக்கும். அண்ட் ப்ராப்பர் டெட் பெடலும் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் பிளாஸ்டிக் பெடல்ஸ் தான் வரும். அண்ட் சொல்லப்போனால் இன்டீரியர்ஸில் எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆம்பியன்ட் லைட்டும் சிங்கிள் கலர் தான். வண்டியில் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இருக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸும் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடாப்டிவ் எல்லாம் கிடையாது, நார்மலாக செட் பண்ணிக்கலாம். ஸ்பீட்ஸ் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியில் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஃபீச்சர் வைஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்டேரிங்கில் லெதர் ஃபினிஷ் இருக்கிறதுனால நல்ல கிரிப்பாகவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. ஸோ இந்த காரில் எல்லா ஃபீச்சரும் கவர் பண்ணியாச்சு, எதுவுமே மிஸ் பண்ணல. பின்னாடி இருக்க மசாஜிங் சீட் முதற்கொண்டு எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 23 lakhs கிட்ட வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஷோரூம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் 1.5 liter ஆட்டோமேட்டிக் 7-speed ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு 18.79 lakhs எக்ஸ் ஷோரூமில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மாண்டே காரில் எடுத்திங்கன்னா 18.99 lakhs ஆஸ் எக்ஸ் ஷோரூம் வரும். 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது மாண்டே கார்லக்கும் இதுக்கும். ஜஸ்ட் எஸ்தெரிக் டிஃப்ரென்ஸ் தான். ஆம்பியன்ட் லைட் வந்து அதில் ரெட் வரும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாண்டே கார்லோ எடிஷன் தான் கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. See you in another video. Thank you so much for watching. See you guys later. Bye bye.